ராஜயோகம். வணக்கம் நேர்களே, இது உங்கள் அபிமான ராஜயோகம் நிகழ்ச்சி. அன்பு நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜோதிடம் குறித்த நிகழ்ச்சினாலே ஒரு குறிப்பிட்ட வயதை சார்ந்த மக்கள் மட்டும்தான் பாப்பாங்க. ஆனா அதனையும் தாண்டி நம்ம ராஜயோகம் நிகழ்ச்சியை மட்டும்தாங்க சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் விரும்பி ரசித்து கவனித்து பாக்குறாங்க. இத உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு வர ரெஸ்பான்ஸ் மூலமாவே நாங்க தெரிஞ்சுக்கிறோம். இதற்கு முழுமுதற் காரணமாக இருக்கும் சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் அவர்களை நேரில் சந்திப்போமா? வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. சார், இந்த சனி பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறது நீங்க சென்ற நிகழ்ச்சியில எல்லாம் சொல்லியிருந்தீங்க சார். இன்னைக்கு எங்க நேயர்களுக்காகவே இந்த சனி பயிற்சியின் போது பிரத்யேகமாக நம்ம செய்யக்கூடிய பரிகார முறைகள் என்னென்ன? பொதுவாகவே மனித வாழ்க்கையில சனி அப்படிங்கிற பெயரை உச்சரிக்கிறதுக்காகவே நிறைய பேர் பயப்படுறோம். சாமிக்கு பயப்படுறோமோ இல்லையோ, சனி பகவானுக்கு பயப்படுறோம் அப்படிங்கறதுதான் யதார்த்தமான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது. பொதுவாகவே சனி பகவானுடைய கெடுதலிலிருந்து நீங்க தப்பிச்சுக்கணும் அப்படின்னா பெரிய பெரிய பரிகாரம் அப்படிங்கிறத விட எளிமையான சுலபமான பரிகாரம். சனி பகவானை உச்சரிக்கும் பொழுது சனி அப்படின்னு தனிப்பட்ட முறையில் ஒருமையில பேசாம எப்பவுமே சனி பகவான் அல்லது சனீஸ்வர பகவான் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை எல்லோருமே ஏற்படுத்திக்கங்க. எந்த ராசியாக இருந்தாலும், எந்த லக்கணமாக இருந்தாலும், எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் ஒன்று. அதே மாதிரி நவகிரகங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வல்ல ஈஸ்வர பெருமாளையே ஆட்டி படைக்கக்கூடிய அற்புதமான தகுதியும் நேர்மையும் வல்லமையும் வாய்ந்த ஒரு மாபெரும் கிரகம் தான் இந்த சனி பகவான். அதனால தான் இருக்கிற 9 கிரகங்கள்ல ஈஸ்வரன் அப்படிங்கிற பட்டம் இந்த சனீஸ்வர பகவானுக்கு மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்குதுங்க. ஒருவர் சட்டத்தால் ஜெயிக்க முடியாத காரியங்களை கூட தனது திட்டத்தாலும் ஜாதக கட்டத்தாலும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற வார்த்தையை உங்களுடைய வாழ்வையில் நிரூபிக்கக்கூடிய அற்புதமான காலத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய மாபெரும் கிரகம் இந்த சனி பகவான். அதனால இந்த சனி பகவானை பத்தி நிறைய பேர் பயப்பட வேண்டியதில்லைங்க. அதாவது எந்த நேரத்திலும், அதாவது சனி பகவான் வரக்கூடிய காலங்களில் நாம ஏதாவது ஒரு வகையில வலிமையான ஒரு தொழில் அல்லது வலிமையான ஒரு ஈடுபாடு இருந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான விஷயம். சனி பகவானாலே கஷ்டத்தை கொடுக்குறாரு அல்லது வாழ்க்கையில பின்னாடி வரக்கூடிய சூழ்நிலை கொடுத்துட்றாரு அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க. நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. சாதாரணமா நடந்து போற பாதையில எந்த ஒரு குறுக்கீடும் இல்லாம இருந்துன்னு வைங்களே, நீங்க நடந்து போயிட்டு இருக்கலாங்க. அதே பாதையில ஒரு பெரிய பள்ளம் வந்துன்னு வைங்களேன், சாதாரணமா நடந்து போற அந்த நடை பத்தாது. 4 அடி பின்னாடி கொஞ்சம் வேகமா நடந்து போகும் பொழுது அந்த பெரிய பள்ளத்தை நீங்க தாண்ட முடியும். அதே மாதிரி உங்களுடைய உள்ளத்துல நினைச்சு பார்த்த எவ்வளவோ நல்ல விஷயங்களை மெல்ல மெல்லமா அடையக்கூடிய பாக்கியத்தை அற்புதமா கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் சனி பகவான் ஒவ்வொருவருக்கும் வர்றாருங்க. இப்படி ஒவ்வொரு மனுஷாளுக்குமே ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 வருஷத்துக்கு ஒரு முறை 7.5 சனியாகவோ, அஷ்டம சனியாகவோ, அர்த்தாஷ்டம சனியாகவோ, கண்டக சனியாகவோ சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில எட்டி பார்க்கிறாருங்க. நீங்க தட்டி கேட்க முடியாத தவறுகளை உங்களுடைய வாழ்க்கையில எட்டி பார்த்து சுட்டி காட்டக்கூடிய மாபெரும் தகுதி சனி பகவானுக்கு மட்டும்தான் மிகுதியா இருந்துகிட்டு இருக்குது. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல மற்ற கிரகங்கள் உங்களுக்கு, அதாவது உதாரணமா சுக்கிர பகவான் யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னா 20 வருஷமா யோகத்தை கொடுத்துதான் தீருவார். அதே மாதிரி மற்ற கிரகங்கள் உங்கள் ஜாதகத்துல தனம் கிடைக்க வேண்டிய அமைப்பு இருந்தால் தனம் கிடைச்சாதான் தீரும், புகழ் கிடைக்க வேண்டிய அமைப்பு இருந்தால் புகழ் கிடைச்சுதான் தீரும். ஆனால் சனி பகவான் வரக்கூடிய காலங்கள்ல அவர் என்னதான் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருந்தால் கூட உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் உண்மையை கடைபிடிச்சிருந்தா தான் அந்த நன்மையை கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கணுங்க. அதனால ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில மனிதர்கள் பாத்தீங்கன்னா சட்டத்தை கூட ஏமாத்திடுறாங்க. ஆனால் தர்மத்தை ஏமாற்ற முடியாது அப்படிங்கிற விஷயத்தை நிலைநிறுத்தக்கூடிய அளவுக்கு தான் சனி பகவான் இருந்துட்டு இருக்கிறாருங்க. அந்த சனி பகவானுக்கு எளிய பரிகாரம் நிறைய இருந்தால் கூட சாதாரணமாக காகத்துக்கு சாதம் வச்சாலே இந்த சனி பகவானுடைய தீமையான கதிர்வீச்சுக்கள் இருந்து நாம தப்பிச்சுக்க முடியும். அதாவது ஏன் காகத்துக்கு சாதம் வைக்க சொல்லி சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமியில சனி பகவானுடைய கதிர்வீச்சுக்கள் மற்ற நாட்களை விட சனிக்கிழமை நாட்கள்ல அதிகமா கிடைச்சிக்கிட்டு இருக்குதுங்க. அப்போ அந்த கதிர்வீச்சுக்கள்
சனி பகவானுடைய கதிர்வீச்சுக்கள் மற்ற நாட்களை விட சனிக்கிழமை நாட்கள்ல அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறத விட அதே சனி பகவானுடைய நன்மையான கதிர்வீச்சுக்கள் உண்மையாக கிடைக்கக்கூடிய காலங்கள் இந்த சனிக்கிழமை காலங்கள்ல சனி பகவானுடைய ஹோரையில அதிகமா இருந்துகிட்டு இருக்குது. அப்போ அந்த மாதிரியான நன்மையான கதிர்வீச்சுக்களை வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா காகத்துக்கு வந்து காலை நேரத்துல வெள்ளை கலர்ல எள் சாதம் கலந்து நீங்க ஏதாவது உணவு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த காகம் வந்து அந்த சாதத்தை எடுக்கும் பொழுது அந்த காகத்துல சனி பகவானுடைய கதிர்வீச்சுக்கள் அதிகமா இருந்துகிட்டு இருக்குது. அதுவும் நன்மையான கதிர்வீச்சுக்கள் மட்டும்தான் அதிகமா இருந்துகிட்டு இருக்கும். அப்போ சனி பகவானால் பாதிக்கப்பட்ட ஒருவர் வந்து இந்த காகத்துக்கு சாதம் வச்சார் அப்படின்னா, எள் கலந்த சாதம் வச்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சனி பகவானுடைய நன்மையான கதிர்வீச்சு அந்த காகத்திலிருந்து உங்களுடைய இல்லத்திற்கும் உள்ளத்திற்கும் மெல்ல மெல்ல கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்கும். அதன் மூலமா அந்த நாள் முழுவதும் சனி பகவான் உங்களுக்கு ஒரு சில தடுமாற்றங்களை கொடுத்தாலோ அல்லது ஒரு சில இடமாற்றங்களை கொடுத்தாலோ அது கண்டிப்பாக இந்த தடுமாற்றங்களும் இடமாற்றங்களும் நல்ல ஏற்றங்களாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த நாள்ல நீங்க ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய அமைப்புல இருந்தால் கூட அந்த ஏமாற்றங்கள் கூட எதிர்பாராத நல்ல மாற்றங்களை நல்கக்கூடிய அளவுக்கு இந்த காகத்துக்கு சோறு வைக்கக்கூடிய, இந்த காகத்தினுடைய பறவையில் இருக்கக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய நன்மையான கதிர்வீச்சுக்கள் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சான்றோர்கள் உணர்ந்துதான் காகத்துக்கு சாதம் வையுங்கிற விஷயத்தை விஞ்ஞானத்தால் சொல்லியிருந்தாங்க. விஞ்ஞான ரீதியாக காகத்துக்கும் எள்ளுக்கும் சாதத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற வேதம் பேசுவதை விட, விதண்டாவாதம் பேசுவதை விட இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் சாதாரணமா செஞ்சு பாருங்க. பக்தியோடோ உண்மையோடோ செய்யறீங்க அப்படின்னு கிடையாதுங்க. நீங்கள் வேண்டா வெறுப்போடு செஞ்சால் கூட கண்டிப்பாக இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு இந்த காகத்தின் மூலமாக அந்த காகத்தினுடைய அந்த பறவையில் இருக்கக்கூடிய நன்மையான கதிர்வீச்சுக்கள் மூலமாக உண்மையான நன்மைகளை அந்த நாள் முழுவதும் சந்திக்கக்கூடிய, அல்லது அதே காகம் வந்து தன்னுடைய உடம்புல ஈரமா, இந்த காகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் தண்ணியில பட்டுட்டு வரும், அந்த மாதிரி ஈரத்தோடு வரக்கூடிய அந்த காகத்திலிருந்து அந்த காகத்துடைய உடம்பிலிருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சுக்கள் வந்து ஒரு நாள் மட்டுமல்ல ஒரு வாரத்திற்கு உங்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய அற்புதமான அமைப்பை கொடுத்துருதுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த ஈரத்தோடு வரக்கூடிய அந்த காகம் வந்து அந்த சோறு எடுக்கக்கூடிய அந்த நேரம் உங்களுடைய ஜாதகத்துல நீங்கள் பிறந்த ஹோரையா இருந்ததுனாலோ அல்லது நீங்கள் பிறந்த திதியாக இருந்ததுனாலோ அல்லது நீங்கள் பிறந்த கரணமாக இருந்ததுனாலோ அல்லது நீங்கள் பிறந்த தேதியாக இருந்ததுங்களே, நிச்சயமாக அந்த நாள் கிடைக்கக்கூடிய அந்த சனி பகவானுடைய அனுகிரகம் அந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருந்துகிட்டு இருக்கும். அதனாலதான் சாஸ்திரம் சொல்லியிருக்குது. நானும் கூட நம்ம ராஜயோகம் நிகழ்ச்சியில தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேங்க, காகத்துக்கு சாதம் வைங்க, தாகத்தோடு அது ஈரத்தோடு வரக்கூடிய காகத்துக்கு சாதம் வைங்க, அல்லது தாகத்தோடு இருக்கக்கூடிய காகத்துக்கு ஏதாவது தண்ணீர் வைங்க. உங்களுடைய வீட்டு மொட்டை மாடிகள்லையோ அல்லது வேறு இடங்கள்லயே வையுங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம். அதனால சாதாரணமா செய்யக்கூடிய இந்த சிறு பரிகாரங்கள் மூலமாக அசாதாரணமான நன்மைகளை அல்ல குறையாத அதிர்ஷ்டகரமான மிகப்பெரிய வாய்ப்புகளை நாம அனுதினமும் அடைய முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அப்படிங்கிற அற்புதமான விஷயத்தை இந்த நேரத்துல இந்த நிகழ்ச்சி மூலமாக மகிழ்ச்சியோடு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். சிறப்பா சொன்னீங்க சார். அதாவது காகத்திற்கு ஒரு பிடி சாதம் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் இல்லையா? எல்லாரும் செய்யக்கூடிய விதத்துல இருக்கு. இதுல இருந்து ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது சார். அதாவது எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய நோக்கம் வந்து எங்களுக்கு தெள்ள தெளிவா புரியுது சார். இதனை தொடர்ந்து இந்த சனி பகவானுக்கு ஏன் நாம குறிப்பா வந்து எள்ளு தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கறத குறித்து நீங்க எங்களுக்கு அடுத்த நிகழ்ச்சியில சொல்லணும். மிக்க நன்றி சார். ராஜயோகம்.